சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் சில பாடல்கள் என்றும் மறக்க முடியாதவை, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற அளவுக்கான அமுத கானங்கள். அப்படியான பாடல்களுக்கு பின்னணியில் சில சோகமான காரணங்களும் இருப்பதுண்டு. அப்படி இந்த பாடலை பாடும்போது 2 மணி நேரம் பாடகர் பாடலை பாட முடியாமல் தவித்துள்ளார். யார் அவர், என்ன பாடல் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, பெங்காலி, துளு, அசாமி என பல மொழிகளில் 26,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியவர்தான் பாடகர் மனோ. தெலுங்கில் ரஜினி, கமலுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துள்ளார். பிரபு நடித்த சின்னத்தம்பி படத்தில் இடம்பெற்ற தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே பாடலுக்காக தமிழக அரசு விருதை பெற்றார் மனோ. 1986ஆம் ஆண்டு இளையராஜா இசையில் வெளியான பூவிலே வாசலிலே படத்தில் அண்ணே அண்ணே பாடலுடன் தமிழ் சினிமாவில் பாடகராக என்ட்ரி கொடுத்தார் மனோ. அடுத்து வேலைக்காரன் படத்தில் வேலை இல்லாதவன்தான் வேலை தெரிஞ்சவன்தான் பாடலை பாடியிருந்தார். ஏராளமான பாடல்களை பாடியுள்ள மனோ கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியான சிங்காரவேலன் திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் நடித்திருந்தார். அதன் பிறகு அவர் நடிக்கவில்லை. எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த செண்பகமே பாடல் மனோவின் திரைவாழ்வில் முக்கியமான பாடலாக அமைந்தது. பெரிய அளவில் ஹிட்டடித்து அவருக்கு கை கொடுத்தது. தனியார் நிகழ்ச்சிகளில் தற்போது நடுவராக கலந்து கொள்கிறார் மனோ. இந்நிலையில் ஒரு பாடலுக்காக 2 மணி நேரம் பாட முடியாமல் கஷ்டப்பட்டதாக மனோ பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதில் உங்களை அழ வைத்த பாடல் எது, அது என்ன பாடல் என்பதையும் கேட்டு அதற்கான காரணம் என்ன என்பதையும் கேட்டுள்ளனர். அதற்கு மனோ சொல்கிறார், எனக்கு நிறைய பாடல்கள் உண்டு. என் மனதை சந்தோஷப்படுத்திய பாடல்களும் உண்டு, என்னை அழ வைத்த பாடல்களும் உண்டு. ராமராஜன் நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை படத்தில் இடம்பெற்ற தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு, தாய்க்கு நான் அடிமை பாடல் பாட வேண்டிய நிலை. அதுவும் என் அம்மா இருந்து 4-5 மாதங்கள்தான் ஆகியிருந்தது. இந்த பாடல் ரயில் மாதிரி போகும். என்னால் அப்போது பாடவே முடியவில்லை. பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது என் அம்மாவின் நினைவுகள். என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. என்னால் அப்போது பாடவே முடியவில்லை. இசையமைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னால் பாட முடியாததால் 2 மணி நேரம் தாமதமானது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.